வாழ்க்கையில் அடுத்தவங்கள பற்றி புறம் பேசுகிறத முன்ன நிறுத்துங்க. ஒரு பெண்ணு தனியாக இருந்தால் அதை என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. ஏதோ அவங்களுக்கு விதி விளையாடுது, உங்களுக்கு விதி நல்லா வச்சிருக்கு. ஆனால் அந்த பொண்ணை பற்றி பேசுறது எவ்வளோ பெரிய பாவம்னு உங்களுக்கு தெரியலையே. யாராக இருந்தாலுமே சரி, தனிமையில் இருக்கிறவங்கக்கிட்ட புறம் பேசுகிறத விடுங்க. ஒருத்தரை பற்றி ஜாடை பேசுறது, அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, இதெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதை பாருங்கள். முன்ன நம்ம நல்லா இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணணும். நம்ம வாழ்க்கையே தலைகீழாக இருக்கக்குள்ள அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி யோசனை பண்ணுறது உங்களுக்கு தகுதியே இல்லை. யாராக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு முதல்ல மரியாதை கொடுங்க. பெண்ணுக்கு பெண்ணே மரியாதை தரலைன்னா இன்னும் யார் வந்து பார்ப்பா சொல்லுங்கள். அதனால் ஒரு பெண் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் ஒரு பெண் முடிவு எடுத்துட்டா இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டு இருப்பாள். அப்படியேப்பட்டவங்க பல பேர், இன்னும் சில பேர் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அதனால் யாருமே தப்பாக பேசாதீங்க. அப்படியே உங்களுக்கு திரும்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இல்லையா? தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மன வலிமையும் தைரியமும் இருக்கிற வரைக்கும் ஒரு பெண்ணை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற பெண்ணுக்கிட்ட சவால் விடாதீங்க. நம் நாட்டையே ஆண்ட பெண்மணி நிறையா பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஜெயலலிதா அம்மா ஒன்று, இந்திரா காந்தி அம்மா, இன்னும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி தனிமையாக வாழ்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. சதியால் ஒருத்தர் வேணால் தூக்கி போடணும் ஒழிஞ்சி தெரிஞ்சு ஒருத்தரை அழிக்க முடியாது. முதுகில் தான் உங்களால் குத்த முடியும். நேராக வந்து பேச முடியுமா? முடியாது. என்ன பேச போகிறீங்க? இன்னும் நீங்கள் தகுதி ஆனவங்களா அப்படின்னு இன்னும் யோசனை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மற்றவங்கள பற்றி யோசனை பண்ணுங்க. யாரையுமே குறை சொல்லாமல் வாழுங்க. இப்போ இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. எதுவும் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை. வாழ்க்கையே முன்ன உங்களுக்கு சொந்தம் இல்லாதப்ப எந்த வாழ்க்கையை பற்றி யோசனை பண்ணுறீங்க? இப்போ இருக்கிறோம், அடுத்த நிமிடம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. அதனால் யாரையும் குறை சொல்லாமல் வாழ பாருங்க. யாரையும் எதிர்த்து நிற்காதீங்க. பணிந்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. ஒருத்தருக்கு உதவி செய்யாட்டினாலும் பரவாயில்லை. அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கிறது தான் பெரிய உதவி.